நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் டூல். இந்த இமேஜ் டூலை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாவே மேக்ஸிமம் ஒரு 40 to 50% ஆஃப் ஃபோட்டோஷாப் இதை வந்து ஒர்க்கை வந்து இதிலே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் டூலு எடுக்கும்போது ஒரு ஓப்பன் ரீசெண்டில் ஒரு இமேஜ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக நான் ஓப்பன் பண்ணதை வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு 2 இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோடில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு கிரே ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிரே ஸ்கேல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் பண்ணவான்ட்டு உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். டிஸ்கார்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதை நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன் Ctrl+Z கொடுத்து. இது வந்து கிரே ஸ்கேல். இந்த மாதிரி நீங்கள் வந்து மோடில் இப்போது சிஎம்ஒய்கே கன்வெர்ட் பண்ணணுன்னா சிஎம்ஒய்கேவாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் தெரியாது. பட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வரும்போது உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும் இந்த இதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு இன்னொன்னா சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட்டோ டோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே, அதாவது ஃபோட்டோஷாப்பே அது வந்து டிசைட் பண்ணும் எவ்வளோ இந்த இமேஜுக்கு எவ்வளோ கொடுக்கலான்ட்டு. ஸோ நான் Ctrl+Z கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆட்டோ கான்ட்ராஸ்ட்டு எவ்வளோ கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவே கொஞ்சம் இது பண்ணிக்கும். அந்த மாதிரி ஆட்டோ கலர் 3 வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோட்டோஷாப்பே கொடுத்துரும். ஸோ இப்போ நாம் மேனுவலாக பண்ணணுன்னா இந்த மாதிரி பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசம் தெரியும் நீங்கள் இது வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நீங்கள் இந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்லேயும் ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்று கொடுக்கலாம். இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் பிரைட்னஸ் ஆக்கிடலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சேனல்ஸ் இருக்கும். ரெட் சேனலாக, ப்ளூ சேனலாக, க்ரீன் சேனலாக, இல்லை RGBனா மொத்தமாக டோட்டலுமாகவே மாறும். ஸோ இதில் ப்ரீசெட் வந்து டிஃபால்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதில் டார்க்கர் ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ டார்க்கர் ஆயிரும். இன்க்ரீஸ் கான்ட்ராஸ்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து 1% இன்க்ரீஸ் ஆகும். லைட்டர் கொடுத்தீங்கன்னா லைட்டர் ஆகும். இல்லை லைட்டர் ஷேடோஸ் கொடுத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒன்று அப்ளை பண்ணி பார்க்கணும் ஒரு ஃபோட்டோவுக்கு என்ன மாதிரி கொடுத்தா உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு நீங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிட் டோன்ஸ், ஷேடோஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் கொண்டு வந்துடலாம். இது வந்து சென்டரில் இருக்குது. இந்த மிட் டோன்ஸ் எல்லாம் இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மூணையும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கறது மூலம் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது கிடச்சிடும். இதுலேயும் ஆட்டோங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காகவே லெவல்ஸ் அப்ளை பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கர்வ்ஸுங்கிற ஆப்ஷன் என்னென்னா ஸோ இந்த இமேஜோட பிரைட்னஸ் அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறது கர்வ்ஸ் வச்சும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதை வந்து ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். இதை டிஃப்ரெண்ட் வேல்யூ, அதாவது சென்டரில் பிடிச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா கிராஜுவலாக அப்ளை ஆகும். இல்லை உங்களுக்கு வித்தியாசமாக கொஞ்சம் மேலே மட்டும் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லெவல்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஆட் பண்ணணும். இதுவும் அந்த பிரைட்னஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான். எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இல்லை ஆஃப்செட் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் காமா கரெக்ஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காமா கரெக்ஷன்னா இந்த ஃபோட்டோகிராஃபி நம்ம மொபைல் எடுக்கிறது அதோட காமா ரேடியேஷன்ஸ்னால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த காமா கரெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சேம் இந்த ஹியூ சேச்சுரேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூ ஆர் சேச்சுரேஷன். இப்போது சில ஃபிலிம் போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை ஹியூவோ சேச்சுரேஷன் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில ரெட்டு கொஞ்சம் வேணும்னா சேச்சுரேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்னஸ் கொடுக்கணுன்னா அந்த லைட்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். எனக்கு ரெட்டு தான் வேணும், எல்லோ வேணும், க்ரீன் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் பேலன்ஸு கொஞ்சம் கலர் இல்லை அந்த மாதிரி டைப்பில் இதுலேயே நீங்கள் ரெட்டு. ஸோ சில ஃபிலிம் போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க ஒன்லி வித் ரெட்டாக இருக்கும். சில பசங்களோட FB ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஒரு மெஜெண்டாவோ இல்லை ஸோ உங்கள் ஃபோட்டோலேயே கொஞ்சம் இமேஜ் கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எல்லோ யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டீசேச்சுரேஷன். இந்த ஆப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் அந்த கிரே ஸ்கேல் மாதிரி இருக்க கலர் சேச்சுரேஷன் எல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அடுத்து இமேஜஸில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில்
வேரியேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வேரியேஷன் ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ ஷேடோவா மிட்டோனா, ஷேடோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலலாம் ஷேடோ இருக்குன்னு அதுவே காமிச்சிருது. ஸோ இப்போ லைட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் இது வரும். உங்களோட கரண்ட் பிக் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து இது, கரண்ட் பிக் இந்த இடத்துலையும் காமிப்போம். இப்போ உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் எல்லோ ஆட் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் எல்லோ ஆட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம எல்லோ ஆட் பண்ணது. ஸோ இப்போ இன்னும் மோர் எல்லோ ஆட் பண்ணனா இன்னும் எல்லோ ஆகிடுச்சு, இன்னும் எல்லோ ஆட் பண்ணால் இன்னும் எல்லோ ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணும், இல்லை வேணாம் அப்படின்னா ஒரிஜினல் பிக் கொடுத்துக்கிறீங்க. மறுபடியும் இப்போ வந்து ஹைலைட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க, சேச்சுரேஷன் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க, இங்கே இருக்குது. ஸோ இதில் லெஸ் சேச்சுரேஷன், கரண்ட் பிக் இன்னும் குறைச்சிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பாருங்கள். கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்குங்க. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோ டோன், ஆட்டோ கான்ட்ராஸ்ட், ஆட்டோ கலர். நம்ம இங்கே மேனுவலாக பண்ணதை இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். அடுத்து இமேஜ் சைஸ் என்னென்னா, ஸோ இந்த டாக்குமெண்ட்டோட இமேஜ் சைஸ் என்னென்னு பார்க்குறோம். பிக்சல்ஸில் இது வந்து 1024 பிக்சல்ஸ் அண்ட் 683 ஹைட்டு. ஸோ இதை நீங்கள் பிக்சல்ஸ் பெர்சன்ட்டில் மாற்றலாம். ஸோ வித்து எவ்வளவு, ஹைட் எவ்வளவு. வித்து வந்து 36.12 சென்டிமீட்டரில் இருக்குது. இதை நீங்கள் பிக்சலாகவும் மாற்றிக்கலாம், இன்ச்சஸ் இல்லை எது வேணாலும், எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் பண்ணும். அப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 72 இருக்குது. ஸோ இதோட இமேஜ் சைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ரொட்டேஷன் என்னென்னா, இப்போ இதை வந்து நீங்கள் கிளாக் வைஸாக சுற்றுறீங்க. இந்த மாதிரி இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு நிறைய தெரியும். ஃப்ளிப் கேன்வாஸ் ஹரிசாண்டல், இது வந்து ஹரிசாண்டலாக இல்லை வெர்டிக்கலாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட். இந்த இமேஜை உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி டூப்ளிகேட் கொடுக்கலாம், இன்னொரு இமேஜ் உருவாகிடும். அதை நோ கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் இந்த இமேஜோட மொத்த இதுவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே. ஸோ இந்த இமேஜ் ஆப்ஷன்ஸை வந்து நல்லா ஒர்க் பண்ணி பார்க்கணும். அவங்களோட அப்ளை பண்ணுற வேல்யூஸ். ஸோ நம்மளுக்கே பார்த்தாவே தெரியும் ஒரு இமேஜுக்கு எவ்வளவு மிட்டோன் கொடுக்கணும், எவ்வளோ ஷேடோ கொடுக்கணும், எவ்வளோ மெஜெண்டா, எவ்வளோ எல்லோ, எவ்வளோ ரெட் ஆட் பண்ணணுன்ட்டு நம்மளுக்கு அந்த இமேஜை பார்த்தாவே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணி அதை வந்து, ஆனால் அதை பார்த்தா எடிட் பண்ண ஒரு ஃபோட்டோ மாதிரி தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் இந்த எடிட் ஆப்ஷன்ஸில் இருக்குது.